ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறத போன பதிவில் நாம் பார்த்திருப்போம். அதாவது 2014 கிரீமியாவை ரஷ்யா அனெக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அந்த டைம்ல சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன் தரப்பு வந்து போட்டிருந்தாங்க. மேற்கு நாடுகள் எல்லாருமே பரவலா போட்டிருந்தாங்க. அமெரிக்கா இது போல நாடுகள். ஸோ அந்த சாங்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மேற்கு நாடுகள் எதை ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா பயன்படுத்தியிருக்காங்க, அவங்க எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் அதுக்கப்புறம் என்ன இப்போ இந்த பிரச்சனை நடக்கல, இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நமக்கு தெரிய வரும். ஆக்சுவலா யாரெல்லாம் சாங்ஷன் போட்டாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது கோயலேஷன் ஆஃப் கண்ட்ரீஸ், அதாவது கூட்டு நாடுகள் யாருன்னா இன்டர்நேஷனல் பாடிஸ், EU, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூரோப்பியன் யூனியன், கனடா, ஆஸ்திரேலியா. ஸோ இந்த மேற்கு நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டா 2014 ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷனை போட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கான காரணம்? 2014 ரஷ்யா கிரீமியா நீ அனெக்ஸ் பண்ணிட்டா, அது இன்னொரு நாட்டோட பகுதி, ஆனா நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அதனால நாங்க சாங்ஷன் போடுறோம் அப்படிங்கிற வந்து பண்ணா போட்டிருக்காங்க. ஆனா அமெரிக்கா வந்து இதே கியூபாவோட கோந்தமோ பே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க, இல்லீகலா தான். பட் ஆனா அதுக்கு யாருமே சாங்ஷன் போடல அப்படிங்கிற சில அனலிஸ்டுகளோட கருத்துக்களா இருக்கு. பட் எது எப்படியோ மெயினான விஷயம் என்னன்னா என்ன சாங்ஷன் போட்டாங்க அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம். அதாவது ரஷ்யாவோட அசட்ஸ் இருக்கும் இல்லையா, இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ், ஸோ அதை ஆக்சஸ் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதாவது லிமிட்டடான டெக்னாலஜிஸ் மட்டும்தான் ரஷ்யாவுக்கு போகணும் அப்படிங்கிறத டெக்னாலஜி வைஸ் லிமிட் பண்ணாங்க. டிராவல் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு பேன் போடுறதுக்காக ஆரம்பிச்சாங்க. அடுத்தது ரஷ்யாவோட அசட்ஸை லிமிட்டட் ஃப்ரீஸ் பண்ணாங்க. இது எல்லாமே இந்த கிரீமியாவோட அபிஷியல்ஸ், ரஷ்யால இருக்கக்கூடிய நபர்கள், ரஷ்யன்ஸ், கிரீமியால இருக்கக்கூடிய நபர்கள், இது போல மிக முக்கியமான நபர்களை முடக்கணும் அப்படின்னா அவங்களால எதையும் செய்ய முடியாது அப்படின்றதுக்காக இண்டிவிஜுவல்ஸ், தனி நபர்கள் இருப்பாங்க இல்லையா, ரஷ்யால முக்கியமான நபர்கள், அவங்க எல்லாத்தையும் 2014 இருந்தே இது போல வேலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டிருந்தாங்க மேற்கு நாடுகள். அதுக்கான காரணம் உக்ரைனுக்காக அப்படிங்கிறது போல அதுவும் ரஷ்யாவோட ஸ்டேட் ஓன்டு பேங்க்ஸ், அவங்களோட பேங்க் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பேங்க், எனர்ஜி கம்பெனி லைக் காஸ்பிராம், சர்வ் பேங்க், ராஸ்நெஃப்ட், இது போல கம்பெனிஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களோட கேபிட்டல்ஸ். இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ல கேஸ் சப்ளை பண்றாங்க. ஸோ அங்கே வந்து பண்ண பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே யூரோப்பியன் யூனியன்ல அங்கே இருக்கக்கூடிய நாடுகளோட இணைஞ்சு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு 60%, உனக்கு 40%, ஏன்னா நான் இவ்வளோ முதலீடு போடுறேன், அப்படி இல்லைன்னா நீ 60% வச்சுக்கோ, நான் 40% வச்சுக்கிறேன், நான் இவ்வளவு முதலீடு போடுறேன்னு சொல்லிட்டு பேசி இரு நாடுகளும் அங்க ஒரு அசட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. இப்போ ஆயில் பண்றாங்க, டிரான்சாக்ஷன் பண்றாங்க, கேஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கட்டமைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணம் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கு லிக்விடிட்டியா வந்து பண்ணா ரஷ்யாவுக்கு பணம் வேணும். அப்போ வந்து யூரோப்பியன் யூனியன் டாலரு, இது ஈரோல தான் டிரான்சாக்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த பணம் எல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா அசையும் அசையா சொத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் போட ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கனா நீ, யூரோப்பியன் யூனியன், யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகளை சேர்ந்தவங்களா நீங்களாம், அதாவது சிவிலியன்ஸ், இப்போ நீங்க பணக்காரர்கள் யாரா வேணா இருக்கலாம். இப்போ நீங்களாம் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அசெட்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு கம்பெனி கட்டுறேன், அதுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற ஷார்ட் டேர்ம் லோன், லாங் டேர்ம் லோன் அப்படிங்கிறது போல லோனு கொடுப்பாங்க. அதாவது இது போல ஒரு கேஸ் பைப்லைன் புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு $1 பில்லியன் செலவாகும். ஸோ $1 பில்லியன் இவ்வளவு தொகை கொடுக்குறேன், அந்த கம்பெனிக்கு இவ்வளவு ஷேர் நான் உங்களுக்கு தரேன், நீங்க எனக்கு பணம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பைப்லைன் கட்டமைச்சுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய வருமானங்களை எவ்வளவு தூரம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது போல கடன் பத்திரங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதை ரஷ்யா இஷ்யூ பண்றதை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷன் போட்டிருந்தாங்க. ஸோ ரஷ்யானால கடன் வாங்க முடியாது, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அசெட்ஸை வேற யாருக்கும் விற்கிறது, வேற எதுவும் செய்ய முடியாத மாதிரி அணைகட்டி வச்சிருந்தாங்க. ஆனா யூஸ் பண்ணிக்கலாம். ரஷ்யா 2014 இருக்கக்கூடிய, இப்போ எப்படி சொல்லலாம்னா வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வீடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வீடு எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. அது இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை 18 வயசு ஆகிற வரைக்கும் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது வந்து இவங்க விற்கவோ வேற எதுவும் செய்ய முடியாது, அனுபவிக்க மட்டும் முடியும் அப்படிங்கிறது போல இருக்கும் இல்லையா. ஸோ அது போல உதாரணத்துக்கு சொல்ல வரேன். ஸோ அது போல செஞ்சு வச்சிருந்தாங்க. அப்படி செஞ்சனாலதான் ரஷ்யாவோட அசட்டை ரஷ்யா எதுவுமே செய்ய முடியாம யூரோப்பியன் யூனியன்ல வச்சிருந்தாங்க. இது போல பல விஷயங்கள். ரெண்டாவது டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட். இப்போ மேற்கு நாடுகள், ஆஸ்திரேலியா, கனடா, இது போல மேற்கு நாடுகள் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு சாங்ஷன் போட்டதுனால ரஷ்யா வந்து எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாது டைரக்டா. இது போல நாடுகள் கிட்ட இருந்து டெக்னாலஜி போகாது.
2வது வேற எந்த நாடுகளும் இவங்க கிட்ட இருந்து வாங்கி ரஷ்யாவுக்கு ரீஎக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. எப்போ 2014 இருந்தே இவங்க ரஷ்யாவை லிமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல மிலிட்டரிலி டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது அசெட்ஸ் இருக்கக்கூடாது, ரஷ்யாவோட ஆயுதங்களை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ரெடி பண்ணாங்க. அடுத்தது அவங்களோட எக்கனாமிக் டிஃபீட் பண்ணணுன்றதுக்காக அவங்களோட பணத்தை எல்லாத்தையும் ஃப்ரோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2022ல அபிஷியலா ரஷ்யா உள்ள வராங்க, உக்ரைனுக்குள்ள சண்டை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம டூயல் யூஸ் குட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆயுதங்களுக்கும் பயன்படுத்தலாம், சிவிலியன் பர்பஸ்க்கும் பயன்படுத்தலாம். ஸோ அது எல்லாத்தையும் அந்த டைம்ல இருந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது போல செஞ்சதுனாலதான் ஒன்ஸ் ரஷ்யா உள்ள வரும்போது இந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகள், அதுவும் குறிப்பா ஒண்டர்லா அவர்கள் வண்டர்ஃபுல்லா பேசியிருந்தாங்க இல்லையா, இப்ப வரைக்கும் கிடுகிடுன்னு ஆடிட்டே இருக்கு அந்த மணி. முதல்ல ரீங்காரமா இருந்தது, இப்ப கிடுகிடுன்னு ஆடிட்டு இருக்கு. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த நியூஸ் இருக்கு, நான் அட்டாச் பண்ற பாருங்க. ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, இந்த சிப் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட கிடையாது, டிஷ்வாஷர் ரெஃப்ரிஜரேட்டர்ல இருந்து தான் எடுக்கணும் அப்படிங்கிறது போல வீர மிகுந்த ஸ்பீச் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்பீச் இருந்தது யூரோப்பியன் யூனியன்ல. ஸோ அந்த டைம்ல ரஷ்யாவோட பழைய காலத்து ஆயுதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குறைஞ்சிட்டு வருது, இப்படிலாம் பேசினாங்க தெரியுங்களா. ஸோ இதுக்கான காரணங்கள் இதுதான். ரஷ்யாவோட அவங்களோட மிலிட்ரி அசெட்ஸ் குறைய ஆரம்பிக்கும், ரஷ்யா எக்கனாமிக்கலி பின்னடைவை சந்திப்பாங்க, இப்படிங்கிறது போல ரஷ்யாவுக்கு தோக்கடிக்கிறதுக்கான வழிமுறைகள் வழி நெறிகள் அவங்க பின்பற்றினது ஓரளவுக்கு ஃபாலோ ஆயிட்டு இருந்துச்சு. அதை நோக்கி அவங்க சாங்ஷன்ஸ், அழுத்தங்கள், ஆயுத உதவிகள் இது போல உக்ரைனுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த ஒரு தைரியத்துல தான் யூரோப்பியன் யூனியன் இருந்தாங்க. எக்கனாமிக்கலி டிஃபீட் பண்ணிடலாம், ரஷ்யா வழி கொண்டு வந்துடலாம், ஒரு கட்டத்துக்கு மேல ஆயுதங்கள் செய்ய முடியாது, ஸோ அப்ப அவங்க வேற வழி இல்லாம நம்ம கூட பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அப்படிங்கிறது போல. அப்ப ரஷ்யா கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது போல. அப்போ 630 பில்லியன் கிட்ட பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட அசெட் ஃப்ரோஸ் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய விஷயங்கள். அசையும் அசையா சொத்து, பல நபர்களோட சொத்து, இது எல்லாத்தையும் இப்போ ஃபுல்லா வச்சிருக்காங்க. ஷிஃப்ட்ல இருந்து ரஷ்யாவை தூக்கி விட்டாங்க, வர்த்தகம் பண்ண முடியாதுன்னு பல பேங்க் எல்லாத்தையும் தூக்கி விட்டாங்க. மற்ற நாடுகள் யாரும் பாத்தீங்கன்னா ரஷ்யா கூட அண்ணன் தண்ணி பழக முடியாம ஏகப்பட்ட விஷயங்கள், கிரிப்டோ கரன்சி எல்லாம் பேன் பண்ணாங்க. பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரஷ்யாவை நெருக்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள், இந்த டெபாசிட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்புல இருந்து அழுத்தங்கள் கொடுத்தாங்க. ரஷ்யா ஒரு கட்டத்துக்கு மேல பணம் கடன் கூட பாத்தீங்கன்னா வாங்கினது செலுத்த முடியாம இக்கட்டான சூழ்நிலைக்கெல்லாம் போச்சு. இது எல்லாமே நம்ம பார்த்தோம் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் ஆயில் கேப் போட்டு $60 பெர் பேரலுக்கு பாத்தீங்கன்னா நெருக்குனாங்க. இது எல்லாமே யூஎஸ், யூகே இவங்க எல்லாரும் இணைஞ்சு மேக்சிமம் அவங்களால என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சுட்டாங்க. ரஷ்யாவோட கோல்டு, டைமண்ட் எல்லாமே பேன் பண்ணோன்னு எல்லாமே செஞ்சாங்க. இது எல்லாமே இந்த 2022 இருந்து 2025 வரைக்கும் அவங்க செஞ்சு பார்த்துட்டாங்க. ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றார். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. பைடன் அவர்கள் எல்லாம் அவரோட பேரை யூஸ் பண்ணி எல்லாரும் முன்னாடியே போட்ட எக்ஸிகியூஷன் திட்டம் தான் அதை அமல்படுத்திக்கிறாங்க. எல்லாம் செஞ்சாங்க, மேக்சிமம் ப்ரெஷர் கொடுத்து பார்த்தாங்க, அவங்களுக்கு அது வேலைக்காகல. ரஷ்யா வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ரஷ்யா தரப்பு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, நாங்க அயன் கர்டைன்ல ஆல்ரெடி இருந்தவங்க தான், இது ஒன்றும் எங்களுக்கு பெருசு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அவங்க வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னா, உக்ரைன் இயூல சேர்த்தி இருந்தாங்க, உக்ரைனை நாட்டோல சேர்த்திட்டாங்க அப்படின்னா நாட்டோ நாடுகள் எஸ்கலேட் பண்ண ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப வரைக்கும் சொல்றாங்களே தவிர ஏன் செய்ய மாட்டேறாங்க அப்படின்ற காரணங்கள். இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் ஏன் திரும்பவும் யூரோப்பியன் யூனியன் செக்யூரிட்டி கேரண்டின்னு கேட்கிறாருன்னா அதுக்கான காரணம் இதுதான். இது சொன்னனாலதான் சண்டை எஸ்கலேட் ஆயிருக்கு. இப்ப அது கிடைக்கலன்னா அவரோட கேரியர் என்ன ஆகுறது, அவர் என்ன பண்ண முடியும் உக்ரைன்ல அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா. அதாவது என்டையரா கேரியர் வாஷ் அவுட், அவங்க எல்லாத்துக்குமே தான் நாட்டுல இருக்க முடியுமா அப்படிங்கறதே மிக பெரும் கேள்வி. ஸோ அதனாலதான் உக்ரைன் மிக பெரும் அளவுல அழுத்தங்கள் யூரோப்பியன் யூனியனுக்கு வைக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா என்ன செய்யறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமெரிக்கா உக்ரைனோட ஒரு டீலை போட்டுட்டு, மினரல் டீல் 50% போட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. அமெரிக்காவோட உதவிகள் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கிடைக்காது, டைரக்ட் இன்வால்வ்மெண்ட். அமெரிக்கா இதுல தோத்து பின் வாங்கி போயிட்டாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அவங்க டைரக்டா இதுக்கப்புறம் ரஷ்யாவோட என்கேஜ் பண்ண போறது கிடையாது. இப்ப என்கேஜ் ஆயிட்டு இருக்கிறது எல்லாமே ஆர்ம்ஸ் ரேஸ்க்குள்ள ரஷ்யாவும் அமெரிக்காவும் என்கேஜ் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கான விளைவு தான் நியூக்ளியர் டெஸ்ட். இப்ப திருப்பியும் அமெரிக்கா அவங்களோட சோதனை பண்றதுக்கு ஆணையிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தோம் இல்லையா.
இப்போ அமெரிக்கா அவங்களோட மினிட்மேன் சோதனையை வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஸோ நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸ் அப்படிங்கிறது ரஷ்யாக்கும் அமெரிக்காக்கும் ஆரம்பிச்சிருக்கு. அபிஷியலா வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மினிட்மேன் 3 ஐசிபிஎம், அதாவது அணு ஆயுதம், இந்த வார்ஹெட் இல்லாம அந்த மிசைலை வந்து பாத்தீங்கன்னா சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. வான்ஸ்பர்க் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பேஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கலிபோர்னியால இருந்து இதை சோதனை பண்ணியிருக்காங்க. 4200 மைல்ஸ், அதாவது தோராயமா 6700 கிலோமீட்டர் வரும். கொஞ்சம் சொச்சம் வரும். ஸோ இந்த கிலோமீட்டர் அளவுக்கான சோதனை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருக்கு. அப்படிங்கிறது போல மார்ஷல் தீவுகள் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு பசிபிக்ல. அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ சக்சஸ்ஃபுல்லா சோதனை பண்ணியிருக்கோம் ஐசிபிஎம். அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள். இதே ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா புருவெஸ்னிக் மிசைல் சோதனை, பொசைடன் சோதனை, அடுத்தது சப்மரைன் சோதனை. ஸோ ஆர்ம்ஸ் ரேஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்களோட டாமினன்ஸை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிஷியலா மிலிட்டரிலி டிஃபீட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதாவது ஆயுத தொழிற்சாலைகள் ஆயுத ப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கை வைக்கணும்னு நினைச்சாங்க. அது முடியல. அதுல மேற்கு நாடுகள் தோத்துட்டாங்க. செகண்ட், அவங்களோட எக்கனாமிக்கலி டிஃபீட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதுவும் முடியல. ரஷ்யா வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இது ரெண்டுக்கு உதாரணம் ரஷ்யாவோட கெப்பாசிட்டி, அதிகமான ஆயுத ப்ரொடக்ஷன். ஏன்னா மேற்கு நாடுகள் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தைகள் எக்கனாமிக் சாங்ஷன் போடணும், ரஷ்யா கிட்ட இருந்து பல நாடுகள் ஆயுதம் வாங்குறாங்க, உதவிகள் செய்யறாங்க, ஆயில் வாங்குறாங்க, அதுதான் ரஷ்யாக்கு ஃபியூயலா போகுது அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா. ஸோ எக்கனாமிக்கலி ஐசோலேட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அது முடியல. ஸோ இது எல்லாமே மேற்கு நாடுகளோட டிஃபீட். சரி, ஓகே, இதெல்லாம் நடந்த விஷயங்கள். என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஆர்ம்ஸ் ரேஸ்க்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கான எஸ்கலேஷன் போகலாம் அப்படின்னா இதுக்கான சிறந்த உதாரணம் சிரியா. ஏன்னா சிரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. ரஷ்யாவோட பிரசன்ஸ் அங்க இருந்தது. ஸோ சிரியால மல்டிபிள் பிளேசஸ்ல வந்து ரஷ்யாவோட என்கேஜ் பண்ணும்போது என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது போல ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல நடந்தது. ஸோ துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்ய அதிபருக்கு ஃபோன் பண்றாரு. ஸோ என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அந்த கான்வர்சேஷனுக்கு பின்னாடி என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா இட்லிப்ல இருந்து ஒரு குரூப் கிளம்புது, நேரா டமாஸ்கஸ் வரைக்கும் ரீச் ஆகுது. ஸோ அங்கிருந்த பஸ்ர் அல் அசாத் அவர்களை ஈஸியா ரஷ்யா அவங்களோட பகுதிக்கு சேஃபா டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இது போல விஷயங்கள் அந்த பகுதியில் நடந்துச்சு இல்லையா. இதுல ஆக்சுவலா தோத்தது யாரு அப்படின்னா அமெரிக்கா. ஏன்னா அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள சிரியாவோட ஆயில் ரிட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் அவங்க அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்போ இஸ்ரேல் தான் அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் செய்யணும், சிரியாவோட தெற்கு பகுதியில செய்யணும் அப்படிங்கிற பாக்குறாங்க. எஸ்டிஎஃப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரண்டர் ஆகிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கா கம்ப்ளீட்டா சிரியால கண்ட்ரோலை இழந்துட்டாங்க. ஆனா ரஷ்யா அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் போச்சு, அவங்களுக்கு ஃபெயிலியர் தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு வேணுங்கிற போர்ட்டை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்கா வந்து ஒரு பிளான் போட்டு உள்ள எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கே அது பேக் ஃபயரா இருக்கு மிடில் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனாலதான் அவங்க ஸ்ட்ராங் பிரசன்ஸ், ஸ்ட்ராங் கண்ட்ரோல் அவங்க இஸ்ரேல்ல வச்சுக்கணுன்றதுக்காக இந்த அளவுக்கான சண்டைகள் அங்க நடந்திருக்கு. இப்ப பேச்சுவார்த்தைகள் போயிருக்கு. இது போல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இது இங்க மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்ப ரஷ்யாவுக்கு திருப்பி அழுத்தங்கள் கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், வேற ஏதாவது பகுதியில என்கேஜ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வெனிசுவேலா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டைரக்டா ரஷ்யாவோட எகெயின்ஸ்டா என்கேஜ் பண்றதுக்கு நேட்டோ நாடுகளுக்கு விருப்பம் இல்லை, முடியாது. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு பாஸ் வேணும் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா 5 to 6 வருஷத்துக்குள்ள போர் நடக்க போகுது அப்படிங்கறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் பரவலா வந்து பார்த்தா பிரான்ஸோட டிஃபென்ஸா இருக்கட்டும், இல்ல ஜெர்மனோட டிஃபென்ஸா இருக்கட்டும், அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம அடிக்கடி பார்க்க முடியுது. மற்ற நாடுகள் மேபி நாட்டோவே இல்லாம போற அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா நாட்டோ நாடுகள் டைரக்டா வந்து ரஷ்யாவோட இப்போதைக்கு என்கேஜ் ஆகுதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அதுக்கு உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா லாத்வியா, லுத்வேனியா, எஸ்தோனியா இந்த நாடுகள் ரஷ்யாவோட சேர்த்து என்கேஜ் பண்ணலாம். அந்த டைம்ல நாட்டோன்ற அமைப்பு இருக்குமா அப்படிங்கிறது கேள்விதான். ஏன்னா அதனாலதான் இங்க இருக்க நாடுகள்லாம் தனித்தனியா மிலிட்டரி அலையன்ஸ் போட்டுக்கிறாங்க. ஏன்னா இப்போ எக்கனாமிக்கலி வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் ஃபெயிலியர் ஆயிருவாங்க. ஏன்னா அவங்க இத்தனை நாளா போர்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எதுவுமே இல்லை. அமெரிக்கா எடுத்துட்டு போயிட்டாங்க உக்ரைன்ல இருந்து, ஆனா அந்த பகுதியில எதுவுமே இல்லை. உங்களுக்கு வேணா நீங்க தான் பாத்துக்கணும் அப்படிங்கிறத போல யூரோப்பை கை கழுவி விட்டார் ட்ரம்ப் அவர்கள்னா அமெரிக்கா. எஸ்கலேட் பண்ணணும்னா நாட்டோன்றது டிசால்வ் ஆகும். நாட்டோன்றது என்னைக்கு டிசால்வ் ஆகுதோ அன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேற்கு நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா ரஷ்யாக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்றதுக்கு எஸ்கலேஷனா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நாட்டோ டிசால்வ் ஆகாத வரைக்கும், இல்ல உக்ரைனை டைரக்டா நாட்டோல சேர்த்தாத வரைக்கும் இவங்க எல்லாரும் பேப்பர் டைகர்ஸா தான் இருப்பாங்களே தவிர, சும்மா பேசிக்குவாங்க பண்ணிக்குவாங்களே தவிர இந்த பிரச்சனை என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பெருமளவுல ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா போகுமானா அது நடக்காது. டைரக்ட் வார் அப்படிங்கிறது இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் இந்த பிரச்சனை முடியுமான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. உலகத்துல பரவலா பல நாடுகளுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
உதாரணத்துக்கு வெனிசுவேலா, அடுத்தது நம்ம கிட்ட பாகிஸ்தான், இந்தியா இது போல பல நாடுகள்லயும் என்கேஜ் ஆகிறதுக்கு பிரச்சனைகள், கலவரங்கள் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு வேணுங்கிற ஃபேவரான அரசாங்கங்களை வச்சு வேணுங்கிற மாதிரியான எக்கனாமிக்கல், 2வது ஃபினான்சியல் அழுத்தங்கள் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நடந்துகிட்டே இருக்குமே தவிர, எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு நடக்காம எஸ்கலேஷன் அப்படிங்கிறது நடக்க போறதில்ல. ஆனா யூரோப்னால இப்போதைக்கு என்கேஜ் பண்ண முடியுமான்னு அவங்ககிட்ட பணமும் இல்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு பாஸ் வேணும். ஸோ அந்த பாஸ் வேணும்னா, டெக்னிக்கலா இந்த போர்ல அவங்க டிஃபீட் ஆகணும். ஸோ அந்த ஒரு இக்கட்டான தருணத்துல யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்க போகுது? எந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது? இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம்? அப்படிங்கிற ஒரு அவுட் பிக்சர் லைன் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருப்போம். என்ன நடந்துச்சு? என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறது போல ஒரு பிக்சர் பார்த்திருப்போம். இப்ப இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள், அதுவும் குறிப்பா சூப்பர் பவர்ஸ் அமெரிக்கா வெர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம்ஸ் ரேஸ்க்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. ஸோ இதனால 3ஆம் உலகப் போர் இனிதே தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலா பல அனலிஸ்டுக்குள்ளேயும் பேசப்பட்டு வருது. ஸோ இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.